குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அதிசய அறிகுறிகள். ஒரு சிறிய ஊரில் முருகன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். குடும்பத்தை மிகவும் நேசிக்கும் நல்ல மனிதர். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு சந்தேகம். நம்ம குலதெய்வம் உண்மையிலேயே நம்மோடு இருக்கிறதா என்ற கேள்வி அவரை அடிக்கடி தொந்தரவு செய்தது. ஒரு நாள் அவர் ஒரு ஆன்மீக ஞானியை சந்திக்கச் சென்றார். அவர்தான் தன்னாசி அப்பர். முருகன் தனது சந்தேகத்தை கேட்டார். அப்பர் மெதுவாக சிரித்து, குலதெய்வம் எப்போதும் உன்னை விட்டு போகாது, ஆனால் அதை உணரத் தெரிந்திருக்க வேண்டும் என்றார். கதை தொடங்குகிறது. அப்பா, அதை எப்படி அறியலாம் என்று முருகன் கேட்டார். அப்பர் அமைதியாக அமர்ந்து, நான் சொல்லும் அறிகுறிகளை கவனமாக கேள், அவை உன் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கலாம் என்றார். 1. குழந்தைகள் மூலம் வரும் தெய்வ அன்பு. நீ பூஜை செய்து கொண்டிருக்கும்போது உன் வீட்டுக் குழந்தைகள் அல்லாத சிறு குழந்தைகள் திடீரென வந்து சிரித்துக்கொண்டே உன் வீட்டிற்குள் வருகிறதா? முருகன் ஆச்சரியப்பட்டார். ஆம் அப்பா, இது பலமுறை நடந்திருக்கிறது. அது சாதாரணம் இல்லை, குழந்தைகள் தெய்வத்தின் தூதர்கள். குலதெய்வத்தின் சாந்தமும் சக்தியும் உன் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறி அது என்றார் அப்பர். 2. குறி சொல்ல வருபவர்கள். சில நாட்களில், குறிப்பாக செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, யாராவது குறி சொல்ல வருகிறார்களா? ஆமாப்பா என்றார் முருகன். அவர்களை சாதாரண மனிதர்களாக மட்டும் பார்க்காதே. சில நேரங்களில் குலதெய்வத்தின் சக்தியே அவர்களால் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது என்றார். 3. உயிரினங்கள் தரும் சைகைகள். அப்பா தொடர்ந்து கூறினார். மாடு, பசு, கன்று, காகம், நாகம் போன்றவை உன் வீட்டிற்கு அருகில் அடிக்கடி தோன்றுகிறதா? முருகன் நினைத்து பார்த்தார். ஆம், காகம் தினமும் வந்து கூவுகிறது. அது முன்னோர்களின் ஆசிர்வாதம். பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டால் நீ குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் ஏதோ பாக்கி இருக்கிறது என்று அர்த்தம் என்றார். 4. துறவிகள் வருவது. ஒருநாள் துறவியை போன்றவர் வந்து உணவு கேட்டால் அது சாதாரணம் இல்லை. அவர் யார் தெரியுமா என்று கேட்டார் அப்பர். முருகன் அமைதியாக இருந்தார். அது குலதெய்வமே உன் வீட்டிற்கு வந்திருக்கும் தருணம் என்றார். 5. தொழிலில் வளர்ச்சி. உன் தொழிலில் திடீரென முன்னேற்றம் ஏற்பட்டதா? நீ நினைத்ததை விட அதிகமாக லாபம் கிடைத்ததா? ஆமாப்பா, சமீபத்தில் அப்படித்தான் நடக்கிறது. அது உன் உழைப்பின் பலன் மட்டுமல்ல, குலதெய்வத்தின் அருளும் அதில் கலந்து இருக்கிறது என்றார். 6. கனவில் வரும் தெய்வ சின்னங்கள். அப்பர் சற்று ஆழமாக பார்த்து, உன் கனவில் வெள்ளை நிற பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர், வெள்ளை தாமரை, குதிரை போன்றவை வந்ததா என்று கேட்டார். முருகன் கண்களில் ஆச்சரியம். ஆமாப்பா, நான் இதை யாரிடமும் சொல்லவில்லை. அது மிக பெரிய அறிகுறி. மகாலட்சுமியின் அருளும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது என்றார். 7. வீட்டைச் சுற்றிய மரங்கள். உன் வீட்டிற்கு அருகில் துளசி, வில்வம், வேப்பமரம், நாகவல்லி போன்ற மரங்கள் இயற்கையாக வளரும். அது அந்த இடத்தில் தெய்வ சக்தி நிலைத்திருப்பதற்கான சின்னம் என்றார் அப்பர். 8. பிரசாதம் தேடி வரும் தருணம். நீ எதையும் கேட்காமல் யாராவது புனித தலங்களுக்கு சென்று வந்து விபூதி, குங்குமம், சந்தனம், பிரசாதம் கொண்டு வந்து உனக்கு தருகிறார்களா? ஆமாப்பா, அது பலமுறை நடந்திருக்கிறது. அது சாதாரணம் இல்லை. உன் குலதெய்வத்தின் அருள் இருப்பதால் தான் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உன்னை தேடி வருகிறது என்றார். முருகனின் உணர்வு. அந்த நொடி முருகனின் கண்களில் கண்ணீர். அப்பா, நான் தேடியது எல்லாம் என் வீட்டிலேயே இருந்தது என்றார். அப்பர் சிரித்தார். தெய்வம் தூரத்தில் இல்லை, நீ உணர்ந்தால் அது உன் அருகிலேயே இருக்கும். சுருக்கமாக, குழந்தைகள் சிரித்துக் கொண்டு வருதல். குறி சொல்ல வருபவர்கள். மாடு, காகம், நாகம் போன்றவை தோன்றுதல். துறவிகள் வருதல். தொழிலில் வளர்ச்சி. தெய்வ சின்னங்கள் கனவில் தோன்றுதல். புனித மரங்கள் வளருதல். பிரசாதம் தேடி வருதல். இவை அனைத்தும் குலதெய்வத்தின் அருள் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள். ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.